கிளாம்பாக்கத்திலிருந்தோ இல்லது வெளியூர்ல இருந்தோ ஒருத்தன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறான் இல்லையா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற பாடல். இல்ல கிரிவலம்ங்கிறது என்னன்னு ஒரு வார்த்தையா ஒருத்தன் கேட்டிருப்பான், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற பாடல். அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில இருக்காரே, அவரை நினைத்தால் முக்தி தருவார், ஒரு முறையாச்சும் அந்த கிரிவலத்தை பண்ணின்னு ஒருத்தன் ஆசையோடு இருக்க, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற பாடல். நான் பௌர்ணமி மட்டும் இல்லாம சாதாரண நாள்லையும் நான் கிரிவலம் வந்துட்டு இருக்கேனே, எனக்கு இந்த முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே ஒருத்தன் ஜீவன் சுத்துறானே, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற பாடல் இது. கிரி உருவாகிய கிருபை கடலே, கிருபை கடலே, கிருபை கூர்ந்தருள்வாய் அப்படிங்கிறார். மகான்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொரு விஷயத்தை வச்சு அதுல அழுத்தி சொல்லிடுவாங்க. ஒரு தடவை சத்தியம்னு சொல்ல மாட்டார், சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு தடவை சொன்னாதே புரியாது, இன்னொரு முறையும் சொல்லி அழுத்தி சொல்லுதல் ஒரு பாங்க. கூறுவது கூறல் அப்படின்னு, கூறுவது கூறல் இந்த இடத்துல குற்றமாகாது. சொன்னதை சொல்லும் குற்றம் ஞானிக்கு கிடையவே கிடையாது. கிருவுருவாகிய கிருபை கடல்ட்டார். அப்ப திரும்பி என்ன பண்றாங்க, கிருபை கடல் சொல்லியாச்சுல, இப்ப அடுத்தது பாருங்க, கிருபை கூர்ந்தருள்வாய் அப்படிங்கிறார். அந்த கிருபையும் உன்னது. ஞானிகளையும் பொதுவாக தெய்வத்தையும் சொல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் அடிக்கடி யோகர் சுவாமிகள் சொல்ற வாக்கியத்தை உதாரணம் காமிப்பார். என்னென்ன, கருணையை கொண்டு கருணையோ ஊற வைத்தல் அப்படின்பாரு. அது எப்படி கருணையை கொண்டு ஊற வைத்தல், என்ன அர்த்தம்னா முற்றிலுமாக மூழ்கடிக்க செய்கிறதுன்னு அர்த்தம். அதுவே கிருபை கடல், கிருபை கூர்ந்தருள்வாய், இன்னும் ஒரு கிருபையை செலுத்து. என்னென்ன, என்லெஸ், இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம். கணக்கே இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல கிருபை இருக்குன்னு அர்த்தம். அதை காட்டக்கூடிய, எல்லையில்லாத கிருபை கொண்ட கடல்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது.